ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அதுபோல அழுது புலம்பி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பக்கா என்பது அழுதல் என்பதை பற்றி ஒரு செய்தியாகும். அந்த திருவழிபாட்டில் அழுறாங்க அப்படின்னாக்க அது வெறும் கூக்குரலோ அங்கலாய்ப்போ அல்லது அவநம்பிக்கை என்ற வெளிப்பாடோ இல்லாமல் அது ஒரு கல்டிக் லிட்டர்ஜி, ஒரு வழிபாட்டு முறை. உடைகளை கிழித்துக் கொள்கிறது, சாம்பலை தலையில் போட்டுக்கொள்வது, தரையில் அமர்ந்து கொள்வது, நெஞ்சில் அடித்துக் கொள்வது எல்லாம் புலம்பலினுடைய வெளி அடையாளங்கள் என்று திருப்பாடல் புத்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். அதே போல் இங்கே உண்ணா நோன்பு இருக்கிறாங்க. அதே போல் ஆண்டவரும்பாக அழுது புலம்பி, ஆண்டவரே நீங்கள் வல்லனா நாங்கள் தோற்றுருவோம், நீங்கள் தான் எங்கள் பலம், நீங்கள் தான் எங்கள் சக்தி என்று அறிக்கை செய்கிறார்கள். ஒரு கல்டிக்கா, ஒரு வழிபாட்டு முறையாக தங்களை தயாரிக்கிறார்கள் என்று இந்த பகுதி சொல்கிறது. ஆனால் என்னாச்சு? தோல்வி. 18,000 பேர் மாண்டு போனார்கள். 2ஆம் கட்ட போரிலும் தோல்வி. இப்போ விடுதலை பயண நூலில் 10 வாதைகள் இருக்குது. ஏன் 10 வாதைகள்? இஸ்ரேல் மக்களுடைய தெய்வங்கள், அது எகிப்திய மக்களுடைய தெய்வங்கள் 10 தெய்வங்களாக இருந்தன. 10 தெய்வங்களை அழிப்பதற்கு என்று ஒரு கருத்து இருக்கிறது தந்தை அவர்களை. கரெக்ட், அப்படின்னு சொல்லலாம். மறைந்த பேராசிரியர் பெஞ்சமின் தந்தை அவர்கள் அழகாக ஒரு வேடிக்கையாக சொல்வார். இப்போ எகிப்திய தெய்வங்களுக்கும் இஸ்ராயல் இறைவனுக்கும் ஒரு போர் முழக்கம் நடைபெறுகிறது. இந்த 10 வாதைகளும் ஒரு 10 குத்துச்சண்டை மாதிரி, 10 குத்துச்சண்டை போராட்டம் மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு யார் ஜெயிச்சா, செகண்ட் ரவுண்டு யார் ஜெயிச்சா, தேர்ட் ரவுண்டு யார் ஜெயிச்சா, அப்படி ரவுண்டு கட்டி கடவுள் அடிக்கிறாரு. அந்த எகிப்தி தெய்வங்கள் ஒவ்வொருவரும் தோத்து படுதோல்வி அடைந்து முகத்தை முன்பு காட்ட முடியாது ஓடி ஒழிக்கிறார்கள். 10வது வாதையில் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்குறார். அதுதான் அப்படியே ஒவ்வொரு முறையும் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் கூட ஃபஸ்ட்டு அடியில் ஹீரோ அடித்த அடியிலே இந்த வில்லன் அப்படியே பறந்து போய் செவுத்தில் அடித்து அப்படியே பானை மாதிரி உடஞ்சி விழுவான். ஆனாலும் விட்டுருவாரா, தொடர்ந்து ஹீரோ அடிப்பார். கடைசி வரைக்கும் அடி வாங்கி கடைசியில் ஒன்றுமே முடியாது அல்லது செத்தான் அப்படின்னு நிலை வர வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் ஒரு இது. அப்போ 3வது முறையாக வெற்றிக்கு போகிறாங்க. இப்போ முதல் முறை தோத்தாங்க, 2ஆம் முறை தோத்தாங்க. அந்த ஆசிரியர் நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு பரபரப்பை, விறுவிறுப்பை, அடுத்து என்னாகுமோ ஏதாகுமோ, ஒரே சமயத்தில் ஜெயிச்சிட்டாங்களா, யாருடைய துணையோடு ஜெயிச்சாங்க, எந்த வியூகத்தில் ஜெயிச்சாங்க, எந்த மதிநுட்பத்தில் ஜெயிச்சாங்க, பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டமேட்டிக்காக ப்ரொக்ரெசிவ் ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போகிறார். முதல் நாள் 20,000 பேர், 2ஆம் நாள் 18,000 பேர். முதல் நாளும் தோல்வி, 2ஆம் நாளும் தோல்வி. தோக்கிறதுக்காக போகிறீங்க என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி அடுத்து என்னாகுமோ என்ற ஒரு செய்தியை விலாவரையே சொல்கிறார். இப்போ முதல் செய்தியை கொஞ்சம் விரிவாகும், 2ஆம் செய்தியை மிக குறுக்கமாக சொன்ன ஆசிரியர் இந்த 3வது கட்ட போரை விலாவரியாய் விவரித்து சொல்லுகிறார். அது எடுக்கப்பட்ட வசனங்கள் மிக அதிகமான வசனங்கள், 26 முதல் 48 வரையுள்ள வார்த்தைகள் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 22 வசனங்களை உள்ளடக்கி 3ஆம் கட்ட போரை ஆசிரியர் மிக அழகாக துல்லியமான விவரங்களோடு மிக தெளிவான வார்த்தை விளக்கங்களோடு விளக்கி சொல்லுகிறார். இறையியலும் புனித போரின் தன்மையும் போராட்ட குணமும் கொண்ட ஒரு போர்க்களமாக அந்த இடம் அழகாக சித்தரிக்கப்படுகிறது. அதை நம்ம பார்ப்போம். 26 வாசிப்போம். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாளில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வர் எலியாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர் 26ஆம் வசனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிகளை கடந்து போவோம். இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு தகவலும் துல்லியமானவை, நுணுக்கமானவை. ஆசிரியர் நிதானமாய் ஒவ்வொரு செயலையும் சிரத்தை எடுத்து விவரிக்கிறார்.
இந்த பகுதியை ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. நின்றுக்கிட்டு சாப்பாடு அவசரமாக வாங்கி ருசிக்க முடியாமல் கப்பன்னு கொட்டிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகிற ஒரு ஜங்க் ஃபுட்டு கடை கிடையாது. இது வந்து அமர உட்காந்து சாப்பிட்ற பிரியாணி கடை. உட்காந்து ஒவ்வொரு அங்குலமாக ஆசை சொல்கிறத கேட்டு அனுபவித்து படிக்கிறவங்க, அந்த பகுதியை வாழ்ந்தவங்க, அந்த பகுதியில் பங்கேற்கிறவங்க எல்லா தகவலும் ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பை காட்டுகிற ஒரு பகுதியாக அமைகிறது. அந்த பகுதி தான் 26ஆம் வசனத்தில் ப்ரிப்ரேஷன். ஏற்கனவே வந்து 20ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் ப்ரிப்பரேஷனை பார்த்தோம். அதே போலவே 22ஆம் வசனத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா? 18ஆம் வசனத்தில் எழுந்து பெத்தேலுக்கு சென்றார்கள், யார் முதலில் போவார்கள்னு இறைவனை கேட்டாங்க, போருக்கு புறப்பட்டு போனாங்க. 22ஆம் வசனத்தில் மாலை வரை அழுது புலம்பி இறை திருவுளத்தை தெரிந்து புறப்பட்டு போனாங்க. இப்போ அந்த 26ஆம் வசனத்தில் அழகான ஒரு கிரைசிஸான சூழ்நிலை காக்கிறார். முதல் நாள் தோத்தோம், 2 நாள் தோத்தோம், நம்பிக்கை இழந்தோம், தவிப்பாக இருக்குது, என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்பு இருக்குது. அந்த மனநிலை அப்படியே படம் பிடிச்சு காட்டி அவங்க எப்படி தயாரித்தாங்க என்பது அந்த பகுதி சொல்லுது. 26ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அதில் வந்து சன்ஸ் ஆஃப் இஸ்ராயல் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை. இஸ்ராயலின் புதர்கள் என்று சொல்லப்படவில்லை, மாறாக எல்லா இஸ்ராயலின் புதல்வர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் அனைவரும். அந்த 26ஆம் வசனத்தை முதல் பகுதி வாசிப்போமே. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து எழுதினர். இஸ்ராயல் மக்கள் அனைவரும், இப்போ தான் இந்த இஸ்ராயலின் புதல்வர்கள் என்று வருகிறோம். இஸ்ராயல் புதல்வர்கள் இறைவன் கூடி என்று பல இடங்களில் வந்துருக்குது. இந்த இடத்துல இஸ்ராயல் மக்கள் அனைவரும், ஒட்டுமொத்த இஸ்ராயலும் கூடி வருது இல்லைங்களா? யூதா செல்லட்டும்னாங்க, அடுத்து இஸ்ராயல் மக்கள் போனாங்க, இப்போ ஒட்டுமொத்த இஸ்ராயலும் ஒன்றாக கூடி வருகிறது. அது வந்து ஒரு காட்சி. அப்போ வந்து நம்ம ஒன்றுபட்டால் பலம் என்ற கருத்தை ஆசிரியர் இலைமறை காயாய் அந்த இஸ்ராயல் கூட்டமைப்புகளுடைய அடிப்படை செய்தியாக சொல்லுகிறார். அதே போலவே ஆல் த பீப்புள், சன்ஸ் ஆஃப் இஸ்ராயல், ஆல் த பீப்புள் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அதே போல 26ஆம் பகுதி வாசிப்போமே. அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். வாசிங்க. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் மீண்டும் போரிட செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். அங்கே வந்து அழுறாங்க, அவனோட தொழுது கேட்குறாங்க, போருக்கு புறப்படுறாங்க சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு காட்சி, செல்லலாமா என்று உடனே கேட்கல. என்ன பண்ணுறாங்க? மாலை வரை அழுகிறார்கள், எரிபலிகளையும் சமாதான நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா எலமெண்ட் எடுது. இப்போ ஒருவேளை நம்ம சரியாக தயாரிப்பு பண்ணலையோ, ஒருவேளை கடவுளை வந்து நம்ம மகிழ்ச்சி படுத்தலையோ, கடவுளை வந்து நம்ம வந்து அப்பீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஆண்டவரை ஆண்டவருடைய முழு மன மகிழ்வு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோமோ என்று சொல்லி அழுகிறார்கள், உண்ணா நோன்பு இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பலிகளை நிறைவேற்றுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அது அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் போருக்கு முன்பாக பலியிடுவார்கள். எதற்காக? இறைவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக. தங்கள் மேல் இருக்கிற கோபத்தை தணித்து எதிரிகள் மேல் நீங்கள் கோபத்தை காட்டுங்கள் என்பதற்காக அப்பீசிங் சாக்ரிஃபைஸ் என்று சொல்வார்கள். சமாதானப்படுத்துகிற, சாந்தப்படுத்துகிற பலி பொருட்களை ஒப்பு கொடுப்பார்கள். அதே போல் இஸ்ராயல் மக்கள் போருக்கு முன்பாக 2 நாள் தோத்துட்டோம், ஒருவேளை நீங்கள் எங்கள் மேலே கோபமாக இருக்கிறீங்களோ, அதனால் சமாதான நல்லுறவு பலிகள், எரிபலிகள், முழுமையாக எரிக்கப்படுகிற எரிபலிகளை அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ இது எக்ஸ்ட்ராவாக செய்கிறாங்களா இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பலி எதை குறித்து காட்டுகிறது என்றால், இஸ்ராயலின் 11 கோத்திரங்களும் இறைவன்பாக உடன்படிக்கை சம்பவமாக மீண்டும் மாறி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து பல இடத்துல நீதித்துறை புத்தகத்தில் நம்ம காணலை. 17, 18 இந்த வார்த்தையே வரல. கூட்டமைப்பு, பழி நிறைவேற்றுதல், இறைவனுடைய திருப்பெயர், அழும்பாக அழுவது, புழம்புவது, இறைவனுடைய திருவுளத்தை கேட்பது எல்லாம் வரல. இப்போ மீண்டும் அந்த பகுதிக்கெல்லாம் வருகிறது. மீண்டும் ஒரு புனித போருக்குள்ளாக புறப்பட்டு போகிற ஒரு சமூகத்தை இந்த இடத்துல படம் பிடிக்கிறாரு. அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்குது? அந்நியருக்கான போராடுகிற சமூகமாக இல்லாமல் சொந்த சகோதரனுக்கு எதிராக போர் நடத்துகிற ஒரு சமூகமாக காட்டப்படுகிறது என்பதுதான் உண்மை. 27ஆம் வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர், ஏனெனில் அந்நாள்களில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. இந்த இடத்துல ஒரு நல்ல செய்தி நம்ம சொல்லணும். 27ஆம் வசனம் வந்து ஆண்டவர் முன்பாக அவருடைய அறிவுரையை கேட்டார்கள். அறிவுரை என்று தமிழ் மொழிபெயர்த்தாலும் கவுன்சல்,
அதனால் திட்டம், அவருடைய திருவுளம், இதை பற்றிய ஒரு செய்தி. பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய திருவுளத்தை தெரிவதற்கு ஊரிம் தும்மிம் என்கின்ற பொருட்களை பயன்படுத்தினாங்க. அதை குலுக்கி போடுவாங்க அல்லது சீட்டு குலுக்கி போடுவாங்க, கடவுளுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்வாங்க. அது எங்கே செய்வாங்க? உடன்படிக்கையின் பலனின்பாக செய்வார்கள். ஆக ஆண்டவரின் அறிவுரையை கேட்டாங்க. அங்கே இருக்கிற குருவோ அங்கே இருக்கிற நீதி தலைவரோ இவருடைய திருவுளத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு முடிவெடுத்து போருக்கு புறப்படுவார்கள். இது முதல் காரியம். இரண்டாவது, உடன்படிக்கையின் பேழை என்பது யோசுவா புத்தகத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு இறை பிரசன்னத்தினுடைய அடையாளம். யோசுவா புத்தகம் 1 முதல் 10 வரையில் இறை வார்த்தைகளில் எங்கு போருக்கு போனாலும் உடன்படிக்கை பேழை தாங்கி செல்வார்கள். ஆண்டவரே சொல்லுவார், இந்த போர் என்னுடைய போர், நான் உங்களுக்காக போராடுவேன் என்று சொல்வார். அதே போல யோசுவா 1:9 இதோ உமக்கு முன்பா என் சமூகம் செல்லும் என்பார். அந்த சமூகன்றது என்ன? என்னுடைய பிரசன்னம் போகும். உடன்படிக்கை பேழை தாங்கி போவாங்க, இவங்க பின்னாடி வருவாங்க. அதே போல இந்த உடன்படிக்கை பேழையுடைய உன்னதமான மகத்துவத்தையும் மாட்சிமையும் யோர்தானை கடக்கும் போதும் எரிக்கோவை வீழ்த்தும் போதும் நாம் கண்டோம். யோர்தானை கடக்கும்போது எப்படி வந்தாங்க? லேவியர்களும் குருக்களும் ஆடலும் பாடலும் பாடி உடன்படிக்கையை தாங்கி வந்து ஆற்றின் பக்கமாக இருக்கிறாங்க. 6 இருபக்கம் பிரிந்து மதில் போல் தண்ணீர் நிற்க காலனியால் மக்கள் நடக்கிறார்கள். அது முதல் காட்சி. இரண்டாவது காட்சி, 7 நாட்கள் 7 முறை எக்காலம் மோதி நகரை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளில் உடன்படிக்கை பேழை தாங்கி வரும்போது கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் நடக்கிறது. கல்லும் மண்ணும் கட்டப்பட்ட கட்டிடம் இடிந்து விழுகிறது. அதுதான் வந்து உடன்படிக்கை பேழை அவ்வளவு வல்லமையானது. அதே உடன்படிக்கை வேலையை இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுறது மூலமாக உங்கள் பலம் உங்கள் ஆயுதங்களில் அல்ல, உங்கள் பலம் உங்கள் அறிவில் அல்ல, உங்கள் பலம் உங்கள் உடல் தினவில் அல்ல, உங்கள் பலம் ஆண்டவரில் இருக்கிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். பழைய யோசுவா புத்தகத்திலே வந்த அந்த உடன்படிக்கையின் பேழை மீண்டும் இந்த இறுதி அதிகாரத்தில் வருவதன் மூலமாக என்னுடைய பிரசனத்தை ஆசிரியர் மீண்டும் உட்கொண்டு வந்து ஒரு புனித போருக்கான போராட்டத்தை அழகாய் அந்த இடத்துல தொடர்புபடுத்தி காட்டுகிறார். இன்னும் ஒரு செய்தி சொல்லணும். குறிப்பாக விவிலிய வல்லுநர்களுடைய பார்வையில் மிஸ்பாவில் உடன்படிக்கையின் பேழை இருக்கிறது. முதலில் அது வந்து சீலோ என்று சொல்லப்படுகிற ஷைலோவிலே நெடுநாட்களாக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து மிஸ்பாவிற்கு வருகிறது. போருக்கு புறப்பட்டு போகிற பெத்தேலுக்கு அது கொண்டு வரப்படுகிறது. ஆக உடன்படிக்கையின் பேழை பெத்தேல தானே கூடுறாங்க, பெத்தேல தானே இருக்குது. அப்போ அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போருக்கு அவர்கள் தயாரிக்கிறார் என்றால் உடல் அளவில், ஆயுத அளவில், மன அளவில், ஆன்மீக அளவில் அவர் தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த தடவை தோக்கவே கூடாது என்று முடிவு கட்டி கொண்டு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, பல்லாடியம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பல்லாடியம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. கிரேக்க சொல்லாடலுடைய ஒரு மறு சொல்லாக சொல்லப்படுகிறது. என்னாக்க கிரேக்க கலாச்சாரத்தில், கிரேக்க மறையில் இந்த ட்ராய் என்கின்ற நகரம் அல்லது மற்ற எந்த நகரங்களுக்கும் ஒவ்வொரு நகருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அதே போல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்க கலாச்சாரத்தில் ஒவ்வொரு நகரும் ஒரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த இறைவன் அந்த நகரின் பாதுகாப்பின் மையமாக இருப்பதாக அந்த மக்கள் கருதி வந்தார்கள். அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற இந்த எபிரேய கலாச்சாரத்தில் உடன்படிக்கையின் பேழை இறைவனின் பாதுகாப்பின் அடையாளமாக மக்கள் மத்தியில் இருப்பதாக ஆசை சுட்டி காட்டுகிறார். அந்த பல்லாடியம் என்று சொல்கிற அந்த மறு சொல்லானது இந்த உடன்படிக்கை பொருந்தும் என்றும் ஆசை விளக்கி சொல்கிறார். அப்போ இறை பிரசன்னம், இறை பாதுகாப்பு, இறை ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவமாக உடன்படிக்கையின் பேழையின்பாக நின்று மக்கள் ஆண்டவரின் அறிவுரையை கேட்கிறார்கள். 28ஆம் வசனம் வாசிப்போம். ஆரோனின் புதல்வன் எலெயாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இந்த 28ஆம் வசனத்தில் ஒரு அழகான செய்தி இருக்குது. அதில் வந்து அவங்க கேட்குற விதம், அது மாதிரி யார் கேட்குறாங்க, இவைப்பட்ட தகவல்களை ஆசிரியர் மிக தெளிவாக திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்துகிறார். ஒன்று வந்து இஸ்ராயல் மக்கள் அவரிடம் கேட்டாங்க. ஆரோனின் புதல்வன் எலெயாசரின் மகன் பினகாசு அதற்கு முன் நின்று. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அமாத் என்கிற வார்த்தை டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட், அமாத் லிப்னே அதுனாய் என்று சொல்வார்கள், ஆண்டவரின் முன்பாக நின்று என்று. இந்த நிற்பது என்பது ஒரு அழகான சொல். ஆண்டவர் முன்பாக நிற்பதற்காக, ஆண்டுடைய திருவுளத்தை தருவதற்காக, ஆண்டோடம் ஜெபிப்பதற்காக, ஆண்டுடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக. கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ அப்படிங்கிறாரு. கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த எலியாவை பார்த்து கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ அப்படிம்பாரு. எலியா சொல்வார், என் தந்தையரை விட நான் இன்னும் நல்லவங்க கிடையாது, என்னை எல்லாரும் கொல்ல தேடுறாங்க, என் இல்லத்தில் எஞ்சி இருப்பது நான் ஒருவன் மட்டும்தான், நான் வாழ்வதை விட சாவதே மேல் அப்படிம்பார்.
அப்படிம்பார். யூ கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ அப்படி. சாகணும்னு தவிக்கிற தன்னுடைய பயணப்பாதையில், மீட்பு பணியில், நற்செய்தி அறிவு பணியில் தோல்வியையும் துயரத்தை கண்டு உடைந்து போன மனிதரை பார்த்து சாமி சொல்கிற வந்து கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ அப்படிம்பார். வந்து நிற்பார். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய பணியின் துவக்கத்தை அவர் காண்பார். கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. நின்று என்பார். எதற்கு முன்பு உடன்படிக்கையின் பழைய முன்பு பினகாஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். பினகாஸ் என்பவர் ஆரோனின் மகனாகிய எலியாசர், எலியாசரின் மகனாகிய பினகாஸ் என்று 3 தலைமுறைகளை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இதில் ஒரு சின்ன தகவல் அடங்கி இருக்குது. ஒன்று, ஆரோனுடைய மகன் எலியாசர், எலியாசருடைய மகன் பினகாஸ். ஏறக்குறைய ஒரு 60-70 ஆண்டுகளுக்குள்ளாக யோசுவா மறைந்த பிறகு ஒரு 60 ஆண்டுகளுக்காக நிகழ்ந்த ஒரு பகுதியாக இதை காணலாம். ஒரு வரலாற்று குறிப்பு அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம கண்டுகொள்கிறோம். அதே போல இந்த பினகாஸ் வருகின்ற பகுதிகள் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பாக ஐநூலிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பார்க்கும்போது இங்கு சொல்லப்படுகிற பினகாசு எலியாசரின் மகன், ஆரோனின் பேரன், இந்த போஸ்ட் கான்கோஸ்ட் நரேட்டிவ்ல அந்த நாட்டை கைப்பற்றி உரிமையாக்கி கொண்ட அந்த காலகட்டத்தில் மிக தீவிரமாக செயலாற்றிய ஒரு மனிதராக தென்படுகிறார். வரலாற்று வர்ணனைகளிலும் விவிலிய வாசங்களிலும் ஆண்டவர் பால் தாகம் கொண்டு பற்றி எறிந்த ஒரு அடக்குமுறையும் வன்முறையும் கூட கையாண்டு ஆண்டுடைய வெற்றிகளை நிர்மணித்த, ஆண்டுடைய திருபலத்தையும் ஆண்டுடைய பெருமையும் நிலைநாட்டிய ஒரு மனிதராக இந்த பினகாஸ் சுற்றி காட்டப்படுகிறார். அவரை பற்றிய செய்தியை விடுதலை பயணம் 6:25 பார்க்கிறோம். ஆரோனின் மகன் எலியாசர் பூட்ரியல் என்பவரின் புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக கொண்டான். அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள். பாருங்க, பினகாசு பேர் அங்கே ஏற்கனவே வருது. எண்ணிக்கை நூல் 25, 7, 8, 9 வசனங்கள். குரு ஆரோன் மகன் எலியாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்தும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தம் கையில் ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டான். அவன் அந்த இஸ்ரேல் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான். இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது. பாருங்க, கொள்ளை நோய்க்கு காரணமான மனிதர்களை வன்ம செயலாலும் கூட அழித்து ஆணுடைய நீதி நிலைநாட்டுகிற ஒரு மனிதராக இந்த பினகாசு காட்டப்படுகிறார். அந்த பினகாசு தான் இந்த இடத்துல உடன்படிக்கையின் பலன்பாக நிற்கிறவரே என்று வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதே சமயத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு மனிதரை சந்திக்கிறோம். அது யாரு? ஏலி என்கின்ற தலைமைகளுடைய மகன் பினகாசு என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த பினகாசு இவரல்ல என்றும் நாம் வேறுபடுத்தி காட்டுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த வசனத்தை வாசிப்போமே. 1 சாமுவேல் 1:2. அவருக்கு அன்னா, பெனின்னா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவான். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருந்தனர். அந்த ஒஃப்னி பினகாசு ஏலியின் புதல்வர்கள் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்து ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டு போரில் நிலைகுலிந்து மாண்டவர்கள். அந்த பினகாசு இந்த பினகாசு இல்லை. இவர் ஆண்டவருக்காக போராடியவர். அந்த பினகாசை நம்ம புரிந்து கொள்ளணும். 3வது ஒரு சின்ன பொருள் விளக்கம் சொல்கிறேன். ஏன் இந்த பார்த்துக்காக ஒரு சின்ன கதாபாத்திரம் மக்கள் சோர்ந்து தளர்ந்து உடைந்து போய் நம்பிக்கை குன்றி போய் இருக்கிற நேரத்தில் நம்பிக்கை நட்சத்திரம் எழுந்து நிற்கிறார். அந்த ஒரு கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம் இருக்கு. நான் அதை பற்றி சொல்கிறேன். பினகாசு என்பது எபிரேய மொழியிலிருந்து வருகின்ற பெயர் சொல் அல்ல. மாறாக பல அறிஞர்கள் சொல்வது போல அது ஒரு எகிப்திய பெயரிலிருந்து வருகிற பெயர். பி நப்ஸ்கி என்கின்ற அந்த சொல்லுக்கு கருமை நிறத்தை கொண்ட என்று பொருள்படும் இல்லைங்களா? பி நப்ஸ்கி என்றது. அதோடு கூட இன்றைய காலகட்டத்தில் சொல்லும்போது கருப்பின மக்கள் என்றெல்லாம் அந்த பகுதி அந்த வார்த்தையை மொழிபெயர்க்கலாம். ஆண்டவரால் ஆண்டவருக்காக ஆண்டுடைய பெருமை மீட்டெடுக்க இரண்டாக நின்று இறைத்தொழுத்தை கேட்கிற இந்த பினகாசு எகிப்திய பெயரை தாங்கியவராக இருக்கிறார் என்பது சுருக்கமான செய்தி. இப்போ கேள்வி கேட்குறார், போகலாமான்னு கேட்கலாம். அவர் கேட்குற கேள்வி எப்படி கேட்குறாரு? நான் வாசிங்களேன், நான் என் சகோதரர்களாகிய பெஞ்சமின் மக்களுடன் போரிட மீண்டும் செல்லலாமா, இல்லை செல்ல வேண்டாமா? உடனே போகாம வந்துக்கிட்டா கேட்குறாரு. கேள்வி மாற்றி கேட்குறாரு. கேள்வி அப்படி கேளுங்களேன், போட்டுங்களா? 2 தடவை கேட்டாங்க, போங்கன்னாங்க, தோத்துட்டு வந்துட்டாங்க. போகாமல் இருக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேள்வி மாற்றி கேட்குறாங்க. பாண்டவர் சொல்கிறாரு, செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன். ரொம்ப அழகாது. ஐ வில் கிவ் தம் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ். அதனாக்க நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அவர்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று ஆண்டுடைய வாக்குறுதி. மிக அஃபர்மேட்டிவாக, அசர்ட்டிவாக, கேட்டகாரிக்கல். அஃபர்மேட்டிவ், அசர்ட்டிவ், கேட்டகாரிக்கல். ரொம்ப அழகாக அந்த வார்த்தை வருது. அப்போ என்னோட வருகிற வார்த்தையை
வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு போருக்கு புறப்பட்டு போகிறார்கள். இது வந்து முன்னுரை. இப்போ 26, 27, 28 3 வசனங்களும் 3ஆம் கட்ட போருக்காக, இறுதி கட்ட போருக்கான தயாரிப்பு நிலைகள். போர் எப்படி நடக்குது, அதுதான் வந்து ஒரு அழகான நேர்த்தியான அழகு வார்த்தைகளில் ஒரு பெரும் போர்க்களத்தை நம்ம கண் முன்பாக அப்படியே விரித்து ஒரு கேன்வாஸில் வைக்கிறார். அழகான ஒரு கேன்வாஸில் வெர்பல் பெயிண்டிங்கில் நம்மளுக்கு அந்த போர்க்களத்தை படம் பிடிச்சு காட்டுற ஒரு நேர்த்தியை நம்ம பார்க்குறோம். 29 முதல் 48 வரையில் இறை வார்த்தைகள். த பேட்டில். இப்போ வந்து 29ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரேல் மக்கள் கிபையாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். 29 அந்த பகுதி ஆரம்பிக்குது, போர்க்களம் ஆரம்பிக்குது. இந்த போர்க்களம் வந்து 3 செக்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. 3 செக்மெண்ட்டாக, ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, விஷன் 1, விஷன் 2, விஷன் 3, 3 கேமரா மூவ் ஆகுது. அது அப்படியே அழகாக ஒவ்வொரு கேமரா இது பண்ணி ஆசிரியர் அழகாக ஒரு தொகுத்து அந்த 40, 41 நிறைவு பண்ணுறார். இப்போ 29லேருந்து 34 ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, 35லேருந்து 41 செகண்ட் செக்மெண்ட்டு, 42 48 ஃபைனல் செக்மெண்ட்டு, கேட்டகரிக்கல் செக்மெண்ட்டு. இப்போ செக்மெண்ட்டாக சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த 29லேருந்து 34 வரைக்கும் இருக்கிற பகுதியில் மொத்தம் 93 வார்த்தைங்க இருக்குது. ஏன் அதை சொல்கிறாருனாக்க, அவர்கள் வந்து பொறுக்கி எடுக்கிறாரு. ஒரு செக்மெண்ட் இன்னொரு செக்மெண்ட் விட பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ படம் எடுத்தோம்னாக்க முற்பகுதியும் பிற்பகுதியும் பேலன்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து தொய்வு இல்லாமல் கதை போக. 2வது செக்மெண்ட்டில் 110 வார்த்தைங்க, 3வது செக்மெண்ட்டில் 105 வார்த்தைங்க. அழகாக ப்ரொப்போர்ஷனேட்டாக அழகாக போடுறாரு. இந்த இடத்துல ஆசிரியர் சொல்கிறாங்க 2 அழகான யுக்திகளை ஆசிரியர் கையாளுறார். ஒன்று வந்து ஷார்ப்பு வார்த்தைங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டால் ஆப்டாக இருக்கணும்னு பொறுக்கி அந்த இடத்துல போடுறாரு. ஏன்னா சொல்ல போகிறது போர், பரபரப்பு, விறுவிறுப்பு, திகில், அதில் வந்து தந்திரம் எல்லாத்தையும் அந்த வாசகர்கள் உணர வேண்டும்ன்றதுக்காக கரெக்டு வார்த்தைகளை போடுவாங்க. நான் என்ன சொன்னான்னு தெரில, திருமணத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட கோட்டை. மேரேஜ் இஸ் அ சீஸ்டு ஃபோர்ட். முற்றுகையிடப்பட்ட கோட்டை. கோட்டைக்குள்ள வெளியே போராளிங்க இருக்கிறாங்க, மோட்டை மதில் சூழ்ந்தாச்சு, உள்ள ஜனங்க இருக்கிறாங்க. இதான ஒரு சூழல். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட கோட்டை. உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள். திருமணம் கட்டிக்கிறாங்க, எப்படா ஏண்டா தவிக்கிறான். வெளியே இருக்கிறவங்க உள்ளே போக துடிக்கிறார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. முன்றைய பகுதிகளில் பெஞ்சமின் குலத்தார், கிபேயோன் மக்கள் கொடிய செயலை செய்தார்கள். ஆண்டவர் இஸ்ராயலின் பொருட்டு பெஞ்சமினை தோத்தெடுத்தார். ரொம்ப அழகான வாசனம்.